ஆப்பிரிக்கா, ஐரோப்பா நாடுகளை குரங்கு அம்மை நோய் உலுக்கி வரும் நிலையில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. குரங்கு அம்மை நோயின் அறிகுறிகள், தடுப்பூசி, பரவும் தன்மை குறித்து விரிவாக அறிந்து கொள்ளலாம். குரங்கு அம்மை நோய் ஒரு அரிய வகை நோயாகும். இதை எம்பாக்ஸ் என்று அழைக்கின்றனர். குரங்கு அம்மை நோய் ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் விலங்குகளிடம் இருந்து மனிதர்களுக்கு பரவியது. இந்த நோய் கடந்த 1958ஆம் ஆண்டு முதலில் ஆய்வகத்தில் உள்ள குரங்குகளிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் காரணத்தினாலேயே இந்த நோய் குரங்கு அம்மை என அழைக்கப்படுகிறது. குரங்கு அம்மை மனிதர்களுக்கு இடையே எளிதில் பரவாது. தொற்றினால் பாதிக்கப்பட்ட விலங்குகளை தொடுவதன் மூலமாகவும் அதன் உடல் திரவங்கள் மூலமாகவும் இந்த நோய் பெரிதும் மனிதர்களுக்கு பரவுகிறது. நோய் பாதிப்பு ஏற்பட்டவர்களில் 10 இல் ஒருவர் இறக்க வாய்ப்பு உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. குரங்கு அம்மையால் ஒருவர் பாதிக்கப்பட்டால் அவருக்கு 5 இலிருந்து 21 நாட்களுக்குள்ளாக நோயின் முதல் அறிகுறி தென்படும். காய்ச்சல், தலைவலி, உடல்வலி, முதுகுவலி, உடல் நடுக்கம் மற்றும் சோர்வடைதல் போன்றன தோன்றும். இந்த அறிகுறிகள் தோன்றிய 5 நாட்களுக்குள் உடலில் ஒவ்வாமை ஏற்பட்டு சிகப்பு நிற புள்ளிகள் தோன்றும். பின்பு அவை கொப்புளங்களாக மாறும். அடுத்த 2 முதல் 4 வாரங்களில் இந்த கொப்புளங்கள் மறைந்து உதிர்ந்துவிடும். டென்மார்க்கைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் தயாரிக்கும் இமான்வேக்ஸ் தடுப்பூசி பெரிய அம்மை நோய்க்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. இதே தடுப்பூசியை குரங்கு அம்மை நோய்க்கும் பயன்படுத்த ஐரோப்பிய யூனியன் ஒப்புதல் அளித்திருந்தது. இந்தியாவில் கடந்த 2022இல் குரங்கு அம்மை நோய் பரவ துவங்கிய போது கேரளாவில் 3 பாதிப்பு உறுதியானது குறிப்பிடத்தக்கது.